என் பையன் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டுருக்கான். இந்த ரஜினி படத்தில் ராதிகா வந்து நடுராத்திரில 5 மணிக்கு இட்லி சுட்டு கொடுத்த மாதிரி பிள்ளைய 5 மணிக்கே அனுப்பிச்சிட்டியாம்மான்னு கேட்டிங்கன்னா, இல்லை மணி வந்து 7:45 ஆகுது. ஆனால் விடியவே இல்லைங்க இந்த ஊர். இப்படி தாங்க இருட்டாக இருக்கும். வரும்போது 4 மணி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதும் இருட்டாக தான் இருக்கும். இப்படி தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் ஸ்கூல் பஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பசங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துப்பாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் அதே நிலமை தான், காரில் போகிறவங்கள தவிர. இந்த குளிரில் கிளம்புறதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் ட்ரெஸ் பண்ணணும். முகத்தை தவிர நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி இருட்டாகவே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். சம்டைம்ஸு எப்படா இந்த வின்டர் சீசன் முடியும்னு நம்ம காத்துட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த காரை பாருங்கள், பிரணேஷ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரி தான் எல்லாருமேவும் கிராஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. அங்கே சிக்னல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பெரியவங்களோ சின்னவங்களோ 98% நின்றுவாங்க. அதனாலேயே நம்ம வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். இந்த குளிரும் இருட்டுலையும் கூட பிள்ளைங்களை வந்து நம்ம தனியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிற தைரியம் இங்கேருந்து தான் வரும். சுருக்கமாக சொன்னால், நடந்து போகிறவங்களுக்கே முதலுரிமை தரதுனாலேயே என்னமோ பிரணேஷ் வந்து 6 வயசுலேருந்தே தனியாக தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்கா. இந்த குளிர்லையும் இருட்டுலையும். பிரணேஷ் பஸ் ஏறிட்டான். நம்ம வீட்டுக்கு போவோமா?